இந்தியாவோட சேட்டலைட் வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்விசிபிள் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நம்மளோட கோஸ்டல் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவையும் நார்த் பத்தி டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பேர் வந்து கிரேட் ஹெட்ஜ் அப்படின்னுது. இது ஒன்றும் இயற்கையாக உருவான மனுஷங்க உருவாக்குனதுங்க. பிரிட்டிஷ்காரங்க பார்த்தீங்கன்னா, உப்பு விற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த உப்புக்கு நிறைய டாக்ஸ் போட்டாங்க. இந்த வரிகள்ல வந்து மக்கள் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வந்து, கடலுக்கு உப்பை கொண்டு வந்து அதை வந்து விற்க முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க தான் உப்பு விப்போம். அதுவும் நாங்க பிரிட்டன்லேருந்து கொண்டு வந்து உப்பு விப்போம். உங்க ஊர் உப்ப நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு தடை இருக்கு. அந்த உப்பு பயன்படுத்தி நீங்க கண்டிப்பா வரி கட்டியே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனால வந்து இந்த மாரி உப்பு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறத வந்து தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, வந்து முள்ளினால் ஆன, மரங்களால ஆன பெரிய ஒரு வேலி கட்டினாங்க. அந்த வேலியில வந்து கிரேட் ஹெட்ஜ் அப்படின்னு. இது வந்து இந்தியால வந்து ஒரு பெரிய நிலப்பரப்ப வந்து அது வந்து கவர் செஞ்சிருந்துச்சுங்க. இந்த நிலப்பரப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதனால அந்த வழியா போற எல்லா வண்டியும் நிறுத்தி உப்பு இருந்துச்சுன்னா, அது உப்புக்கான டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. இல்ல ஏதாவது பொருட்கள் போன பொருளுக்கான டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. இந்த பெரிய வேலிய தாண்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சில பொருட்கள் தூக்கி அந்த பக்கம் வேலிக்கு அந்த பக்கம் போடுறதோ, இல்லாட்டி வந்து இது ஒட்டகங்கள வச்சோ, இல்ல குதிரைய வச்சோ வந்து வேலி முட்டி அத தள்ளி அந்த பக்கம் வந்து பொருள கொண்டு போறதுக்கு வந்து பல வேலைகள் பண்ணாங்க. இந்த உப்பு தடுக்கிறதுக்காக இந்தியா முழுக்க ஒரு வேலி போட்டுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அப்ப அந்த உப்புல எவ்வளோ காசு பார்த்துருப்பாங்கன்னு.